ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான டூர் சொல்லலாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் கம்பெனி இருக்குங்க. அங்கே தாங்க போனோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் கரும்புலாம் வச்சுருந்தாங்க. இந்த பொங்கலுக்கு எடுத்த கரும்பை வச்சுருக்காங்க. நல்லா துளிர் விட்டு இருக்குது. இடையில கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நல்ல மாமரம் அழகாக சூப்பராக காய் காய்ச்சிருக்கு. குட்டியாக இருக்கிறப்பயே இந்த சைடு லெமன் நிறைய காய்ச்சிருந்தது. பறித்து எடுத்துக்கிட்டோம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு நிறைய அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. மாங்காய் பாருங்களேன், பறிக்கிறப்ப அப்படியே பால் சொட்டுது ஃப்ரெஷ்ஷாக. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் மாங்காய் மிட்டாய் செய்யலான்னு இருக்கேன். இந்த மாங்காய் வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன் பாருங்கள். இந்த ஓரம் நிறைய செம்பருத்தி, குண்டு மல்லி எல்லாமே நமக்கு தேவையான பொருட்களை ஓரமாக எந்தவித இடைஞ்சலும் இல்லாத மெயின்டைன் பண்ணுறாங்க வச்சு. ரொம்ப ஓரமாக தென்னை மரம் இருக்குதுங்க. அதில் தாங்க தேங்காய், இளநீர்லாம் பறித்து கொடுத்தாங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. அதில் கொஞ்சம் தேனி கூடு கட்டியிருந்தது. அதையும் எடுத்து அதிலேருந்து தேனை கலெக்ட் பண்ணி சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல அறுவடை பண்ண காய்கறிகள் தாங்க. எலுமிச்சை, நாட்டு தக்காளி, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, எல்லாம் மாங்காய் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அவங்க சூப்பராக இந்த உரம்லாம் இல்லாமல் இயற்கையான முறையில் சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்க ரம்யமாக இருந்தது இந்த கொடையில். பாருங்கள் இதே போல் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இது போல் அழகாக பயன்படுத்தலாம். கீரைலாம் கூட போட்டிருந்தாங்க. நிறைய சின்னதாக அவங்களுக்கு எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இளநீர்லாம் வெட்டி தேங்காயெல்லாம் உரித்து கொடுத்தாங்க. நல்லா 2-3 வாழை மரம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் பழுத்து இருந்தது. நிறைய பூவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதை பறித்து கொடுத்தாங்க. அந்த காயையும் எடுத்துக்கிட்டோம். மாதுளம் பிஞ்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. பாருங்கள் இதே போல் நல்லா கொஞ்சம் இடம் இருந்தாலும் இது போல் சின்ன சின்ன தேவையான செடிகள் வச்சு நீங்களும் இதே போல் கார்டன் அமைச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். பசங்களுக்கும் தோட்டம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்களும் கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இப்போ கற்றுக் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இதோட அருமையெல்லாம் தெரியும். பாருங்கள் இது நான் நிறைய கார்டன்லாம் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வீடியோவாக போடுறேன். பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இப்போ இந்த க்ரோவிங் பேக்லாம் விற்கிது. அதில் நீங்களும் இதே போல் தோட்டம்லாம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் கார்டன் அமைச்சு சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.